பேசிட்டு இருப்பீங்க. ஐயாவுடைய எளிமையை பற்றி அவர் காட்டுக்கும். ஒரு முறை சக்திவேல் ஒருத்தர் இருந்தார், பாஸ்டர். அவர் இறந்துட்டார். அவர் ஆத்தங்கிற ஊரில் ஆற்றங்கரையில் அந்த ஆற்றுக்கு குடிக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போனேன். சொல்லுவார், பஸ்ஸில் போகும் 15 சபையாவது நான் ஸ்தாபிச்சுட்டா நான் மதிப்பேன் ரவி அப்படின்னு சொல்லுவேன். ஒருவேளை நேரடியாக 15 சபை ஸ்தாபிக்கிறாங்க. ஒரு மேபி 7 அல்லது 8வது அவருடைய ஞாபகம் இருக்கிற ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனால் நிறைய ஊழியர் நாங்கள்லாம் அவர்களை பயிர்விக்கப்பட்டோம். அப்போ அங்கே ஒரு டாய்லெட் கூட கிடையாது பாஸ்டர். அப்போ காலையில் 5 மணிக்கு நெல்லி கொடுத்தாரு. சரி, காலையில் போய் நம்ம குளிச்சு எடுத்துட்டு வரோம். சரி, அந்த மங்கு ஒன்று கையில் வச்சுக்கோம். அவரும் கையில் வச்சுக்கிட்டாரு. நான் இந்த பக்கமாக போகிறேன், நீ எந்த பக்கமாக போ. 5:30 மணி யாரும் கிடையாது. நாங்கள் எல்லாம் குளிச்சு எடுத்துட்டு வரோம். இன்னொரு முறை சிஎம்சி காலேஜ்னு சொல்லுவாங்க, கோயம்புத்தூர் சபை வளர்ச்சி அப்படிதான் ஆரம்பிச்சு. அங்கே நீங்கள் போனீங்கன்னா அந்த எளிமையான மக்கள் இருப்பாங்க. அந்த மக்கள் அந்த குறைவு கூட தான். அப்போ சின்ன பீரோ வச்சுருப்பாங்க. இப்படிதான் எல்லாருக்கும் ஒரு பூமி கிடையாது. பாய் வச்சுருப்பாங்க, படுத்துக்குவாங்க. என்ன பிள்ளைங்க, இந்த பக்கம் மாடு, இந்த பக்கம் ஆடு, நாங்கள் ஒரு நாய். ரொம்ப சொல்லியாக அந்த முறை கூட்டிகிட்டு போகும்போது சிஎம்சிக்காக வந்து யோசிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இல்லையா. அவர் உள்ள போனவங்க அந்த பாயை பிடிச்சி இந்த வரதராஜ் அப்படின்னு ஒருத்தர் சகோதரர் அவருக்கு இவர் செஞ்சவரே அதெல்லாம் ரொம்ப சொல்ல முடியும். அந்த பாய் இந்த பக்கம் அப்பதான் கவனிக்கிறேன் அப்படின்னு ஆடு ஒரே ஸ்மெல்லு. இந்த பக்கம் அப்படி இப்படின்னு எல்லாம் இருக்கு. அங்கெல்லாம் கிடையாது. அங்கே உட்கார்ந்து சுவிசேஷன் காப்பி குடிச்சுட்டு இன்னைக்கு அந்த தம்பி ஃபேமிலி இப்போ வந்துட்டு அதே மாதிரி சரஸ்வதியா திருமணமே ஆகல. அப்பா இறந்துட்டாங்க, சகோதரர் கைவிட்டாங்க, எல்லாம் கைவிட்டாங்க. நீங்கள் வாங்க அவங்க கூட்டிகிட்டு வந்து கோமா பிள்ளைகளுக்கு பார்த்து சிறிய சாரை பேசி வச்சாங்க. அவங்களுக்கு கல்யாணமாக குழந்தைங்க கிடையாது. 25 பிள்ளைகளை வளர்த்து கற்றுறது வச்சது. நல்ல இல்லையா? அப்படி நிறைய சொல்லலாம். சிறியன் சார் அவங்க 1967 கற்றுக்குள் நடத்தி அவரும் பெரிய அவருடைய சகோதரர் மேத்யூவர்கள் அவர் விசாரணை நிறைய பேர் அவ்வளோக்குள் நடத்திருக்காங்க. நன்றி ஐயா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்பொழுது சகோதரி சோகி வந்து ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பார்த்தேன். ஒரு 2 வார்த்தை பேசி முடிச்சோட அப்பா பேசி நாங்கள் நிறைவு முடிக்கிறோம். சார் சோகி ஒரு மகள் என்ற முறை 3 பெண்களை பெற்றிருந்தாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எவனாச்சும் டவுரி கேட்டு வந்தா ஒன்றும் கிடைக்காது அவனுக்கு. ஆனால் 3 மருத்துவர்கள் டவுரி கேட்கற 3 பேருமே நல்ல பெரிய ஊழியர்கள். Otherwise I would have prepared something. Okay, anyway, you know that I had to tell something. So I thank God for this opportunity, and on behalf of my family members, I take this opportunity to thank the pastor of Grace Tamil Baptist Church and all the church members for arranging this felicitation program for my daddy. So the success of this ministry is his wife, the love between husband and wife. If a pastor is having a loving wife who is willing to take care of everything, then their ministry will be a success. So we have never seen that quarreling in our house. The love between them is so amazing, and the pastor or the husband should have good patience like my father. Then you will have a wonderful ministry and a wonderful family life. And we have never heard them talking ill about others. All the 3 times we all will sit together around the table for dinner or lunch or breakfast. We'll wait for one another, we'll sit together for food. They will never talk about others, ill about others. That's one thing we have learned from their life. And many places they have conducted churches, and we have noticed that it is not possible with us. In Gundalpeta, Karnataka, morning daddy used to take matador and go to village and bring 50 people to the church. And morning before 9 o'clock, my mummy will prepare rice, sambar and one poriyal, and she will be ready for the church. So nowadays we cannot even imagine preparing lunch for 50 people alone. We never had, we were small children. So she used to cook everything by herself.
The same way as Pastor Devi told that in Tech City Church also every Sunday she used to prepare sambar, chicken and all. Some 10 boys from Bible College, they were working there. She used to take food for them. So nowadays, young ladies, pastors' wives, it's very difficult for us. But those times they have prepared work hard by that way. And my daddy is a loving father, loving grandfather, loving husband, loving father-in-law, and God has said that you will be blessed, you will see your children and children's children. But He has seen grandchildren's children also. 4 generations we have seen. So I thank God for that, and I don't want to say much about him. You all know how he was. And once again, I take this opportunity on behalf of my family members. I thank Pastor Reddy and all the church members for arranging this felicitation meeting. Thank you so much. May God bless you. நல்ல கணவனாக, எல்லாருக்கும் நல்ல சகோதரனாக, நல்ல தாத்தாவாக, நல்ல பாட்டியாக, அருமையான ஒரு குடும்பம் சொல்லிக்கொண்டே போகலாம். அவங்க ட்ரீ இருக்கு பார்த்தீங்களா, நாலமட்டில் டேனியல் சரிதா ஒரு பேர். அந்த ட்ரீ நல்லா வளர்ந்துட்டே இருக்கும், உலகம் முழுவதும் வளர்ந்துட்டு அதுக்கு ஒரு காரணமாக இருக்கார். இப்போது அவரும் என்னால் சில வார்த்தைகளை அந்த இடத்துல போட்டுக்கலாம். ஒரு வார்த்தைகள் பேசக்கூடிய நீங்கள் மேலே வரீங்க, மேலே வாங்க சார். நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை பற்றி சொன்ன அறிஞர் ஒன்றும் போவதில்லை. அதில் இருந்த எல்லா நலமும் மகிமையும் ரட்சித்த நினைக்க கிறிஸ்துவுக்கே சர்ப்பிக்கிறது. பிரியமானவர்களே, இது கிறிஸ்மஸ் சீசன். அதில் thanks be unto God for all His unspeakable gifts. சொல்ல முடியாத ஈவுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் சொன்ன அர்த்தம் என்னவென்றால், தேவன் கொடுத்த அந்த ரட்சிப்பு பற்றி நாம் எவ்வளவோ சொன்னாலும் முழுவதுமாக சொல்லி முடிக்க முடியாது. அந்த மாதிரியுள்ள ஈவை தேவன் கொடுத்து நம்மை ரட்சித்திருக்கிறார். எது நான் செய்தோம், கர்த்தர் செய்தார். இல்லை என் மூலமாக எல்லாம் மகிழ்ச்சி அவர் பேச. நன்றி, உங்களுக்கு நன்றி. உங்களை பற்றி பேசிட்டே இருக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. நல்ல தாயாக, நல்ல மனைவியாக, அருமையான பிள்ளைகள், பேரங்கள், நல்ல ஒரு தாயாக இருந்தாங்க. அவங்களுக்கும் நம்ம கடவுள் தெரியலாம். சொல்லலாம் 26 பற்றி பேச மாட்டாங்க. ஆன்டி ஒருத்தரை பற்றி சொல்லி நாங்கள் சரிங்களா. எனக்கு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். திடீர்னு பசி இருக்குங்க. ஒரு 2 வீடு, 2மே வர்க்கீஸ் தான். வெக்கப்படவே மாட்டேன். நீங்கள் அக்கா எங்கள் சொந்த வீடு மாதிரி போகும், நேராக போகும். உடனே போன உடனே டேபிள் உட்காந்து சாப்பாடு போடுவோம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு வருது. என் மேலே பாபு வீசா அப்படிதான் நான் படிச்சுட்டு இருக்கிறேன். அதனால் மறுபடியும் நான் அவர்களுக்கு மனமார்ந்த சபை சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா நன்றி. இப்பொழுது அடுத்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்த நேரமாகி கொண்டிருக்கிறதுனால இப்பொழுது சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் வேகமாக ஒரு 30 minutes 35 minutes முடிச்சுவாங்க. அப்புறம் தம்பி யூத்துக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்குது. சீக்கிரம் முடிக்க பார்க்குறோம். நாங்கள் நல்லா சாப்பாடு ரெடியாக இருக்குதுங்க. இந்த எக்ஸ்பர்ட் ஒரு சமையல்காரராக செஞ்சிருக்கிறாரு. வாங்க க்ளோரி மிஸ் வந்துருங்க, சீக்கிரம் கவலை ரெடி பண்ணி கொடுங்க. அதுக்கு முன்னால் ஒரு காரியம் ரெடியாக இருக்கேன். டீக்கன்மார்கள், சபை டீக்கன்மார்கள், பால்கிறிஸ்தோபர் ஐயா, ஜான் ரோஸ் ஐயா, பால்கத்துக்கு முன்னால் ஸ்டான்லி வாங்க, பிலிப் ஐயா, 4 பேர் 4 டீக்கன் சேவல் கொண்டு கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் பிஸியாக இருக்காங்க. அவங்க 4 பேருக்கு முன்னாலே அடைகிறேன். ஐயாவுக்கு நினைவு பரிசு நாங்கள் வழங்கப்படி முகத்தை கொடுக்க
பண்ணுறோம். அப்படியே அவர்களை அங்கே அனுப்பணும்.